எல்லாருக்கும் ஹாய், என் பேர் கலின். இதான் என்னோட சேனல். இந்த சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் பாப்பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் உப்பு, ஒரு 4 பல் பூண்டு, தேவையான அளவு பெப்பர், அப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகா, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அப்பளம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து நம்ம தண்ணியில் கலக்கி அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணணும், அதுக்காக எடுத்துக்கிறேன். அப்புறம் எவ்வளோ பேருக்கு முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து செய்யலாம் வாங்க. நம்ம இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு சூடாகிற ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எவ்வளோ முட்டை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்க அந்த பச்சை மிளகாய் போடலாம். அது கொஞ்ச நேரம் அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அது ரொம்ப கருகிரும். இதோட ஸ்மெல் அப்படியே அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைன்லி சாப் பண்ணியிருக்க அந்த கார்லிக் போடணும். அதுவும் அந்த ஃப்ளேவர் அது எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டும் நீங்கள் செய்யலாம். இப்போ அது ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயம் நம்ம போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டுடணும். அப்போ தான் நல்லா வதங்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் சிம்லவே வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்கை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஒரு பவுலில் ஊற்ற போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்க உடைக்காமே அதில் ஊற்றிடுவாங்க. நான்லாம் உடைச்சா அது அந்த ஷெல் வந்து அதுக்குள்ளே போயிடும். அதனால் நான் வந்து தனியாகவே ஒரு பவுலில் வந்து பிரேக் பண்ணி வைக்கிறேன். அந்த டைமில் நம்ம ஆனியனை மறந்துடக்கூடாது, இல்லாட்டி அது ஒரு சைடு ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும். நீங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு அந்த இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸில் நம்ம வந்து அதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த 5 எக்ஸும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வச்சுருக்க பெப்பரும் நம்ம போடணும். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ பெப்பர் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அந்த 5 முட்டை அளவு நான் போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்லிக்கும் அந்த மிளகாவோட ஸ்மெல் வருது. நீங்கள் இதை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அந்த பேன் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப வேக வைக்கக்கூடாது, இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணணுன்னால ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நம்ம இதை வந்து இதில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அது முங்குற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் சாஃப்டானால் தான் நம்ம உள்ளே வச்சு அதை மடிக்கணும். எனக்குன்னா இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க.
நீங்கள் ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப துணி மாதிரி ஆயிரும், அப்புறம் வைக்கும்போது ரொம்ப கிழிஞ்சிரும். இதை வந்து நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும் மைதா வச்சு. அதுக்கு நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஊற வச்ச அப்பளமும் ரெடி, முட்டையும் ரெடி, பேஸ்ட்டும் ரெடி. இப்போ நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நம்ம அது ஒன்று எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கிளியாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய அப்பளமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன அப்பளம்னாலும் நம்ம கொஞ்சம் தான் வைக்க முடியும், நிறையா வச்சா அது பிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேஸ்ட்டை வந்து இப்படி வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே இப்படி செமி சர்க்கிள் மாதிரி நம்ம ஒட்டி நம்ம இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடணும். இந்த அப்பளம் ரொம்ப ஒட்டாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகாமல். உங்களால் எவ்வளோ உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே வச்சு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சிருச்சு. நீங்கள் பியாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணணும். ரொம்ப ஊற வச்சுட்டிங்கன்னா அது பிஞ்சிடும். இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அதே பேன் என்ன பண்ணுறோன்னா பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். அங்கேருந்து எடுக்கும்போது பிய்யாமல் எடுங்க, ஏன்னா அது ஈரத்தில் வந்து அது ஒட்டிக்கும். நீங்கள் வேணும்னா இந்த கரண்டியில் கூட வச்சு நீங்கள் போடலாம். இப்போ நம்ம வந்து இது ரெண்டு சைடும் ஒரு பொரிஞ்ச அளவு, அப்பளம் பொரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பொரித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் நீங்கள் அதை எடுத்துடலாம். நீங்கள் இந்த முட்டையை ரொம்ப வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால அரைவேக்காட்லேயே நீங்கள் வந்து இது ஸ்டஃப் பண்ணிடணும். இந்த ஒரு அளவு இது பொரிஞ்சதுனால நம்ம எடுத்துடலாம், இல்லாட்டி ரொம்ப கருகிரும். இப்போ நீங்கள் அடுத்த பேட்ச் போடணுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இது அப்பளம்ன்றனால ரொம்ப எண்ணெய் பிடிக்கும்னால நீங்கள் இப்படி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எக் பப்பாட் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாடா, பாய்.